வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். 72வது தேசிய விருதுகள் நேற்று மாலை அறிவிக்கப்பட்டது. மம்முட்டிக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அமரன் படத்துக்கு 3 விருதுகள். இந்த மாதிரியான ஏராளமான விஷயங்கள் அதுல நடந்திருக்கு. முதல்ல மம்முட்டி அவர்களுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் வாழ்த்து. அது என்னன்னா, கமல் 50 நடந்தது விஜய் டிவியில. உன்னை போல் ஒருவன் படத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா. ஸோ அந்த காலகட்டம் அப்போ 2 பேருமே 3 தேசிய விருது வாங்கியிருந்தாங்க. அப்போ பேசும்பொழுது நானும் 3 தேசிய விருது வாங்கியிருக்கேன், நீங்களும் வாங்கியிருக்கீங்க, நானும் போட்டி போடுறேன், நீங்களும் போட்டி போடுங்க, யார் முதல்ல 4th அவார்டு வாங்குறான் அப்படின்னு பார்ப்போம், நான் ட்ரை பண்ணுறேன் உங்களை பீட் பண்ண அப்படின்னு அதில் பேசியிருந்தாரு. அதை கமல்ஹாசன் அவர்கள் என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க, உங்களை நான் பீட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, சொன்ன மாதிரியே நீங்க என்னை விட கூடுதலா வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மம்முட்டியை வாழ்த்திருக்காரு. அதாவது மை டியர் மம்முக்கா, congratulations on your 4th national award. You once promised me you would overtake me in the number of national awards. As always, you are a man of your word. Here is to many more accolades, my friend. Congratulations அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்திருக்காரு. முக்கியமா கல்கி டீம் அவர் வாழ்த்திருக்காரு. ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன் டு நாக் அஸ்வின், வைஜெயந்தி பிலிம்ஸ், என்டையர் கல்கி ஃபேமிலி அப்படின்னு வாழ்த்திருக்காரு. அது என்ன காரணம்னா, 72வது தேசிய விருதுகள் மோஸ்ட் பாப்புலர் பிலிம் அதுவா நம்ம கல்கி படம் வந்திருக்கு. பெஸ்ட் பாப்புலர் பிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். இந்த காரணத்துக்காக சிறந்த படமாக நம்முடைய கல்கி திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு உலகநாயகன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அந்த படக்குழுக்கு. ஸோ இதுல எல்லாமே கரெக்டா இருந்ததா அப்படின்னா நிறைய ஷாக்கும் இருந்தது. என்ன காரணம்னா, சிறந்த நடிகைக்கான தேசிய விருது சாய் பல்லவிக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த விருது கிடைக்காம போயிடுச்சு. அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சின்னா அதை விட பெரிய அதிர்ச்சி, ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே தேசிய விருதுகளோட மரியாதையே போச்சு. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ராயன் படம் சிறந்த தமிழ் படமாக தேர்வு பண்ணியிருக்காங்க. அதாவது ராயன்கிறது ஒரு 3rd ரேட்டட் ஒரு டஸ்ட்பின் மூவி. அந்த படத்தை போய் இவங்க பெஸ்ட் தமிழ் பிலிமா செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜூரிலாம் என்ன ஐடியால படத்தை செலக்ட் பண்றாங்க, அவங்க என்ன ஆங்கிள் பார்க்குறாங்க, என்ன கிரைட்டீரியா அப்படின்னு புரியல. ஸோ அவ்வளவு மோசமா, அதாவது நேஷனல் அவார்டு அப்படின்னா ஒரு மரியாதை இருக்கும் ஒரு காலத்துல. இப்போ அந்த மரியாதையே சுத்தமா போயிடுச்சு. இதுல இன்னும் என்ன கொடுமைன்னா, மம்முட்டி கார்த்திக் ஆரியனோட ஷேர் பண்ணிக்கிறாரு. மம்முட்டிக்கும் கார்த்திக் ஆரியனுக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரே விருதை 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். இதை விட என்ன கொடுமை இருக்கும்? உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய அமரன் படக்குழுவை பாராட்டியிருக்காரு. குறிப்பா அவர் நம்முடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்காரு. சிறந்த இயக்குனராக, அதாவது அகத்தியனுக்கு பிறகு தமிழ் சினிமால பெஸ்ட் டைரக்டர் அவார்டு ரொம்ப கம்மியான பேர் தான் வாங்கியிருக்காங்க. அகத்தியன் வாங்கியிருக்காரு காதல் கோட்டைக்காக. பி லெனின், நம்ம எடிட்டர் பி லெனின், விடி விஜயன், அந்த லெனினுக்கு ஊருக்கு 100 பேர் படத்துக்காக கொடுத்தாங்க. பாலாக்கு நான் கடவுளுக்கு கொடுத்தாங்க. வெற்றிமாறனுக்கு ஆடுகளம் கொடுத்தாங்க. இந்த 4 பேர் தான் வாங்கியிருக்காங்க இவ்வளவு வருஷ சினிமால. அதாவது 72 வருட விருதுகள்ல இந்த 4 பேர் தான். இப்ப 5வதாக நம்முடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி வாங்கியிருக்காரு. அது உள்ளபடியே பாராட்டுக்குரிய விஷயம். ரொம்ப அருமையான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக்க ரொம்ப அழகா எல்லாரும் பாராட்டும்படியா எடுத்ததுனால அவருக்கு அது கிடைச்சிருக்கு. அப்புறம் எடிட்டர் கலைவாணன், அவருக்கும் விருது கிடைச்சிருக்கு. பெஸ்ட் எடிட்டருக்காக அமரன் திரைப்படத்துக்காக கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஹேட்ரிக் ஆஃப் அவார்ட்ஸ் ஃபார் ஜிவி பிரகாஷ். கடந்த 2 வருஷமாக அவர் தான் இந்த விருதை வாங்கிட்டு இருக்காரு. அதான் முன்னாடிலாம் பெஸ்ட் மியூசிக்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இப்போ பாட்டுக்கு தனியா அவார்டு கொடுக்குறாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தனியா கொடுக்குறாங்க. அதாவது எப்போ விஸ்வாசம் படத்துக்காக டி இமானுக்கு அவார்டு கொடுத்தாங்களோ அப்பவே இந்த அவார்டுடைய மரியாதை போச்சு. இப்ப தொடர்ந்து ஜிவி பிரகாஷுக்கு 3வது முறையாக அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த விருதுக்கு நம்ம அமரன் படத்துக்கு கிடைச்சிருக்கு பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக. அதுக்கு நம்ம பாராட்டலாம். இதை இன்னொரு கொடுமை என்னன்னா, மெய்யழகன்னு ஒரு நல்ல படம், அன்பே சிவம் மாதிரியாக அது அந்த டைப்பான ஒரு நல்ல படம் மெய்யழகன், ஒரு ஃபீல் குட் மூவி. அந்த படத்துக்கு ஒரு விருது கூட கிடைக்கல. அதை போய் பெஸ்ட் சவுண்ட் டிசைனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அட பாவீங்களா, கண்ணை மூடிட்டு சவுண்டை மட்டும் கேட்டீங்களா? அது என்ன இந்தமான் சொந்தமான்னு கார்த்தி பாண்டதுனால பெஸ்ட் சவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்களா?
என்ன ஒண்ணுமே புரியல. ஸோ அந்த படத்துக்கு அப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த தேசிய விருதுகளை பொறுத்தவரைய விருதுகளுடைய மரியாதைங்கிறது போயிருச்சுங்கிறது தான் ஒட்டுமொத்தமான ரசிகர்களுடைய கருத்தா இருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரைய ஒரு படத்துக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும், அந்த டைட்டிலை எப்படி எழுதணும், அந்த படத்துக்கு வந்து என்ன மாதிரியான விளம்பரம் பண்ணணும், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக செய்யக்கூடியவர். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவார். அதாவது சண்டியர் படம் ஆரம்பிக்கும் பொழுது அதை பின்னாடி விருமாண்டியாக மாற்றப்பட்டது. அது முதல்ல சண்டியராக தான் இருந்தது. அந்த படத்துடைய துவக்க விழா வந்து மதுரையில் தான் நடந்தது. அந்த மதுரையில் நடக்கும் பொழுது எப்படி அந்த இன்விடேஷன் அடிச்சிருந்தாங்கன்னா, அந்த எஃப்ஐஆர் போடுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், எஃப்ஐஆர் போடுற மாதிரியே ஒரு இன்விடேஷனு. அதில் வந்து 18 ஏப்ரல் 2023 அப்படின்னு ரவுண்டு, 18 ஏப்ரல் 2003 அப்படின்னு ஒரு ரவுண்டு, மாலை 6:45 ஒரு ரவுண்டு, மதுரை மருத்துவக் கல்லூரி திடல் ஒரு ரவுண்டு, அப்புறம் சண்டியர் அந்த இது, அதுக்கப்புறம் தவறாமல் ஆஜராக வேண்டும் என விண்ணப்பிக்கின்றோம், அழைப்பிதழ் விரைவில் தாக்கல் செய்யப்படும். இப்படிக்கு விருமாண்டி என்கிற கமலஹாசன், பேய்காமன் என்கிற நாசர், நல்லம்ம நாயக்கர் என்கிற நெப்போலியன், கொத்தாளன் என்கிற பசுபதி, அன்னலட்சுமி என்கிற அபிராமி. ஸோ அந்த சண்டியருங்கிறதே அந்த நம்ம கை நாட்டு வைக்கிற மாதிரி அந்த டிசைனில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னென்னா, அப்போ முதல்ல வந்து நாசர் தான் பேய்காமனாக நடிக்கிறதா இருந்தது அந்த போலீஸ் ரோலு. அது பின்னாடி வந்து அவர் இப்போ இதுவாக நடிச்சிட்டார், இப்போ வேற ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டார், அந்த சீஃபாக நடிச்சிருப்பார். சண்முகராஜன் வந்து பின்னாடி பேய்காமனாக நடித்தார். அந்த கேரக்டருக்கு பாரதி ராஜாவை நடிக்க கேட்டிருக்காரு கமல் சார். அப்புறம் அவர் நடிக்கல. அதுக்கப்புறம் தான் கேரக்டரை மாத்திருக்காரு. நாசருக்கு வந்து போலீஸ் சீஃபா கொடுத்துட்டு அந்த ஜெயிலர் ரோல் மெயின் ரோலை கொடுத்துட்டு இவரை வந்து சண்முகராஜனை பேய்காமனை நடிக்க வச்சாரு. நெப்போலியன் ரோலுக்கு முதல்ல சத்யராஜை தான் கேட்டாரு. சத்யராஜ் நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனா தான் நெப்போலியனை புக் பண்ணாரு. ஸோ அந்த போஸ்டர் அந்த இன்விடேஷன் டிசைனே படம் என்ன மாதிரியான படம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருது. ஸோ அதுதான் கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு யூனிக்னஸ். ஒரு படத்துடைய டிசைன்லேருந்து அந்த இன்விடேஷன்லேருந்து அந்த படத்தை பற்றி நம்மளை தயார் பண்ணுறாரு, ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு எக்ஸ்-சிஐஏ ஏஜென்ட், ஒரு பில்லியனர், 2 பேரும் சேர்ந்து ஒரு மிஷின் அது வந்து கொடுக்கக்கூடிய டிப்ஸ் மூலமாக எதிர்காலத்துல நடக்கக்கூடிய குற்றங்களை நடக்காம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா ஏஐ விசஸ் ஏஐ அப்படிங்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய உலகமே வந்து அந்த ஏஐ கண்ட்ரோலில் போகக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது அவசியம் பார்க்க வேண்டிய சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது.